மாவு ஒரு 4-5 பேருக்காவது நம்ம வந்து பேச்சு திறமையிலே விற்கணுமா. வாங்கினா ஒன்று ஃப்ரீ இப்போ இல்லை முடிஞ்சிச்சு. இப்போ ஒன்று வாங்கினா 10 ரூபா. ஐயோ க்ரௌடு சரி வாங்க வாங்க வாங்க. என்ன இப்போ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது 8:34 ஆகுது. அந்த டைமில் தான் நான் இந்த ஷூட் எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து 31 டிசம்பர். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து 2 டிசம்பர் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு நாள் டிலே ஆகிருக்கும். ஏன்னா நேற்று ஒரு செம்ம கண்டென்ட் போட்டிருந்தேன். 31 டிசம்பர் நைட் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து 8:35 ஆகுது. டைமில் நம்ம வந்து KFCயில் 7-7:30 மணிக்கே வந்துட்டோம். ஒரு பக்கெட் சிக்கன் ஆர்டர் பண்ணி சுட சுட அப்படியே செமையாக சர்வ் பண்ணாங்க. இந்த வாட்டி வந்து இப்போது KFCயில் வந்து அந்த மாதிரி சர்வ் பண்ண மாட்டாங்க. அப்படி KFC உண்மையாக தான் பேசியும் ரெசல்யூஷன் எடுத்துருக்கேன். உண்மையாக என்னென்ன சொல்கிறீங்க அச்சு நீங்கள்? நான் அது எடிட் பண்ணிடுறேன். சரி அச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்றதை பார்ப்பீங்க. ஐகேஸ் நம்ம இப்போ வந்து KFCலேருந்து சாப்பிட்டுட்டு வெளில வந்துட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கே தெரியாது. பாய். இப்போ டைம் வந்து 9:14 ஆகுது. இன்னைக்கு என்ன டேர் அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து என்ன டேர் சொல்றாங்களோ அதான் நம்ம பண்ண போறோம். கோல மாவு விற்பாங்களே அந்த கடை இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம போய் யாராவது ஒரு 4-5 பேருக்காவது நம்ம வந்து பேச்சு திறமையிலே விற்கணுமா கோல மாவுலாம். இன்னைக்கு கடையவே காலி போடுது. வாங்க கடைக்கு வந்துட்டோம். வந்து எனக்கு வந்து ஒரு டேர் கொடுத்துருக்காங்க. கோல மாவு விற்று தருமா 4 பேருக்காவது. நான் என்னோட திறமையில ஃபுல்லாத்தையும் நான் ஆண்டி ஹாய் செல்லம் நல்லா இருக்கீங்களா? 4 பேருக்கு விற்று கொடுத்தா போதும்டா. பாட்டி பாட்டி ஆண்டி ஆண்டி நான் விற்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உன்னை நம்பிலாம் கொடுக்க முடியாது. நான் விற்று தரேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷத்தில் நான் 100 பேக்கெட் எடுத்துருவேன். ஓகே. எல்லோ கலரில் ஒன்றா எங்கே இருக்கு? ஓகே எல்லோ கலர் மட்டும் போதுமா? எல்லாம் கம்மியாக போடுறேன். மெரூனா மெரூன் இதாக இருக்குது. இது ப்ரௌன் கலர் சூப்பராக இருக்கும். எல்லோக்கு செம்மையாக இருக்கும். வேணாம் இந்த ப்ளூ எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த ப்ளூ. மெரூனா இதான் மெரூன் ஆண்டி. நான் தான் போடுவேன். ஓகே அங்கே கைஸ். ஆண்டி இது மிளகா பொடி. கைஸ் மிளகா பொடி. வேறு ஏதாவது வேணுமா? க்ரீன் கலரா? ஓகே வேறு ஏதாவது கலரு டக்குன்னு சூஸ் பண்ணுங்க. 4 கலர் தான் ஆண்டி சூப்பராக இருக்கும். 3 கலர் எடுத்துங்க. ஆமாம் சூஸ் பண்ணுங்க. கமான் ஆண்டி. இதுவா? இன்னொன்று சூஸ் பண்ணுங்க. நிறைய போடுங்க. உங்களுக்காக நாங்கள் நிறைய போடுறோம். இன்னொன்று இன்னொரு கலரு சூஸ் பண்ணுங்க. டப்பு வாங்க வாங்க அண்ணா. உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணுங்கண்ணா. ஆரஞ்சு ஆண்டி எதுவுமே இல்லையா? இந்த ப்ளூவா? அது வேணாம் ஆண்டிக்கு அது பிடிக்காது. தங்கச்சிக்கு அது பிடிக்காது. உங்களுக்கு வேற எது வேணும் சூஸ் பண்ணுங்க. ஸ்மைல்லாம் கியூட்டா இருக்கு. உங்களுக்கு இந்த மூட்டையே கொடுங்க. சமாளிக்கிறது இல்ல சாச்சா இல்லங்க சீரியஸ்லி. இதெல்லாம் எடுக்கலாம். போடலாமா? அள்ளி போ. 4 பேக்கெட்டா? 4 பேக்கெட் ஆண்டி 10 ரூபாய்க்கு கொடுங்க. அக்காவுக்கு 10 ரூபாய்க்கு கொடுங்க. வேற யாருக்கு வேணும்? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இப்போ இல்லை முடிஞ்சிச்சு. இப்போ ஒன்று வாங்கினா 10 ரூபா. அண்ணா வாங்கண்ணா. அண்ணா வாங்க. நான் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்களா? இல்லை நான் கொடுக்க மாட்டேன். வாங்கண்ணா. என்ன கலர் வேணும்? இது ஒயிட் கலரா? வேற யாருக்காவது ஆண்டி உங்களுக்கு எந்த கலர் ஆண்டி? வாங்க ஆண்டி. சாரி சூப்பரா இருக்கு. வாங்க ரெட் கலர்ல போடவா? ரெட் கலர்ல தான் ஆண்டி 40 ரூபீஸ் ஆச்சு. ஐயோ காரிங்க. ஃபர்ஸ்ட் வியாபாரம் வேற மாதிரி. நீங்க எங்களோட லக்கி. அதான் நான் வந்து ஐயோ உங்க ஆண்டி வாங்க ஆண்டி ஒன்று வாங்கிட்டு போங்க ஆண்டி. எல்லாரும் எனக்கு ஆண்டி. டெஃபினெட்லி இதோ 60 ரூபாய். க்ரௌடு சரி வாங்க என்ன கலர் வேணும் ஆண்டி?
10 ரூபாய் இங்க வைக்கிறேன். ரெட் எங்க இருக்கு? ஓ மிளகா பொடி. சூப்பர். நீ வந்து உட்கார்ந்து இங்க பாருங்க. இது சுத்தி கொடுங்க. 10 ரூபாய். வேற யாருக்கு? உங்களுக்கு அங்கிள் உங்களுக்கு ஒண்ணே வாங்கிக்கோங்க அங்கிள். நல்ல கலர் நிறைய இருக்கு வாங்க. எல்லாம் ஒண்ணுதானா? ஓ ஃபேமிலியா நீங்க வந்து. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஆண்டி. थैंक यू. வேற யாருக்காவது வேணுமா? வேற யாருக்காவது? थैंक यू அண்ணா வாங்கண்ணா. ஒண்ணாவது வாங்கண்ணா. சும்மா வாங்கண்ணா. கலர் ரெட்ல இருக்குண்ணா. கிரவுட் காலி ஆயிடுச்சு. அண்ணா ஒரு கோலமா வாங்கிட்டு போங்கண்ணா. வாங்கம்மா. 10 ரூபாய். அச்சுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா 5 ரூபாய். நான் 5 ரூபாய் கொடுத்துறேன். 5 ரூபாய். அச்சுவை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா 5 ரூபாய் நான் கொடுத்துருவேன். சாரி நான் கொடுப்பேன் உங்களுக்கு. நான் கொடுப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி தர மாட்டேன். வாங்கி கொடுக்க கூடாதுன்னா வாங்கி உங்களுக்கு எடுத்துக்கோங்க ஆண்டி. உங்களுக்கு தான் கடையே. ஓகே வாங்க. ஐயோ ஓடிட்டானே. குடுகுடுன்னு ஓடிட்டானே. என்னோட சேனல் நேம் சொல்லுங்க. அபியச்சு. ஏபிஎன் அச்சு. ஓகே. 5 ரூபாய்க்கு உங்களுக்கு 10 ரூபாயோட 5 ரூபாய்க்கு. கோலமா போடுங்க. அண்ணா கோலமா வாங்குறீங்களாண்ணா? நிறைய கலர்ஸ் இருக்கு. இல்ல வியாபாரம்னா அப்படிதானே அங்கிள். நம்ம கடை தான். என்ன கலர் வேணும்? 10 ரூபாய். நீங்க அச்சுவை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? அச்சு யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? பண்ணலையா? அப்போ உங்களுக்கு 10 ரூபாய். சொல்லுங்க எது வேணும்? எல்லா கலரும் உங்களுக்கு 10 ரூபீஸ்க்கே தரோம். சொல்லுங்கண்ணா. கலர் சூஸ் பண்ணுங்க. கூகுள் பே எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. வாங்க. அதான் இருக்கு. 5 கலரா? கலர் சூஸ் பண்ணுங்கண்ணா. என்ன கலர் வேணும்? மிளகா பொடி வேறண்ணா. இன்னொரு 4 கலரு. இது சாரிண்ணா, நான் இப்போதான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்வேன். இன்னொரு வேற கலர் இதா? ஓகே. தமிழை நிற்க வச்சு போடணுமா? ஓ அப்படி இருக்கும். இதுதானே நான் சொன்னீங்க. யூடியூப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. நான் எல்லாம் வாங்கிக்கிறேன். இதுவா? சூப்பரா இருக்கு ஆண்டி. இன்னொரு கலர் வாங்கிக்கோங்க. கொடுத்துட்டா போச்சு. இன்னொன்று அங்கிள். இந்த கலரா? இந்த கலர் ஒரே மாதிரி இருக்குமே. பரவாயில்லையா? ஒயிட் வாங்கிட்டீங்களா? இதுவா? இது வாங்கிக்கோ. நல்லா இருக்கும். அச்சு பார்ட் டைம்ல இதான் பண்றீங்களான்னு கேட்டா இல்ல, டார்க் தாங்க பண்றேன். இந்த 2 கலரா? ஓகே காட்டுங்க. இதுவா? ஓகே. ஓ சூப்பர். கட்டி கொடுத்துருவா. கோலமாவு வேணாக்கா. உங்க இந்த கோலமாவு உங்க மூஞ்சி தரணுக்கா. ஓ நியூ இயர் செலிப்ரேட் பண்றீங்க என் ஃபேஸ்ல. थैंक यू. சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? என்ன கலர் வேணும்? ரெண்டுத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? என்ன கலர்? அக்கா இது ஆரஞ்சு. நான் எல்லோ கொடுத்து. ஓகே. இது யார் என்ன கேட்டீங்க? ஏய் காதுடா. நீ எங்கடா கேட்ட? சப்ஸ்கிரைப் பண்ணல போடா. சரி போடு. நான் பே பண்ணிக்கிறேன். சரி உங்களுக்கு என்ன கலர் சொல்லுங்க. ஏங்க ரெட் நல்ல கலர் தரங்க. ஏங்க கலாய்க்கிறீங்க? சப்ஸ்கிரைபரா? பண்ணலக்கா அவன். ஆமா காட்டுங்க.
ஏங்க அப்படி போய் சொல்லு. அப்ப ஏன் போய் சப்ஸ்கிரைபர்ஸ் போய் சொல்லுங்க. இன்ஸ்டால பண்ணிக்கிறாங்க. இப்போ காட்டு வருங்க காட்டு. சூப்பருங்க. நாங்க உங்களுக்காக ரெட் கலர். பார்க்கலாம். மோதிரம் நல்லா இருக்கு. அப்ப தாங்க வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க நீங்க வச்சுக்கோங்க. ஓகேக்கா. கைஸ் இப்போ வந்து 40 ரூபாய் ஆண்டி கொடுக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து எவ்வளவு போட்டோ எடுத்துக்கலாம் சொல்லும். எகிரி வாங்க ஸ்பைடர்மேன் மாதிரி எகிரி வாங்கலாம். ஏய் ஏன்டா அவங்க கல்ற? ஓகேவா? பாத்தியா? பார்க்கலாம். ஏங்க சூப்பர்ங்க. உங்க சட்டை நல்லா இருக்கு. உங்க மோதிரம் நல்லா இருக்கு. பாக்க அக்கா உங்க கையில தான் இருக்கு. இவனோட வீட்டுக்கு போயிடுங்க. பார்க்கலாம். டாடா. அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் கைஸ். பை. பார்க்கலாம். தரமா இந்த டேர் முடிச்சிட்டோம். ஒரு பெரிய அளப்பறை கழிச்சு எவ்வளவு ஆச்சு இது முடிக்கும் போது டைமிங்? ஒரு அரை மணி நேரமா? 20 நிமிஷம்? எவ்வளோ? 7 நிமிஷமா? ஏங்க 7 நிமிஷத்துல நான் 4 பாக்கெட் வித்து ஒரு எவ்வளவு சம்பாரிச்சேன்? சரி வந்து சேல் முடிஞ்சிருச்சு. ஆனா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஓடி வந்து எனக்கு அப்படின்னு ஒரு கலர். என்ன கலர் வேணும் சொல்லுங்க. எனக்காக இந்த கலர் வேணும். ஆண்டி இப்போ நம்ம எவ்வளவுக்கு வித்திருக்கோம் மொத்தமா? 130 ரூபாய்க்கு 7 நிமிஷமா? 7 நிமிஷத்துல 130 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுவோம். அவ்வளோ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஆண்டிக்கு வந்து பே பண்ணிட்டு எங்க போறோம் எல்லாத்தையும் வந்து இதுக்கப்புறம் எனக்கே தெரியலங்க. பிளானே இல்லை. டாட்டா இல்லை ஹேண்ட் பேக்லேயே 50 ரூபா இருக்கும். நான் கையிலே கொடுத்துறேன். ஹேண்ட் பேக் ஆண்டி கிட்ட தான் இருக்கு. எடு. ஹாய் கைஸ். இப்போ நான் 140க்கு சேல் பண்ணுமா? 140 ஆண்டி 30 130. அப்போ வந்து 50 ரூபா நான் ஆண்டிக்கு தரணும். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் கைஸ் உங்களுக்கும். புரிஞ்சுதா? கழுக்கு புரிஞ்சுதா? 5 பேருக்கு நம்ம ஃப்ரீயா கொடுத்தோம்ல அந்த 50 ரூபா. பாட்டி நம்ம நம்ப மாட்டோம். பாட்டி வித்தது மொத்தமா கணக்கு சொல்றது. எல்லாரும் கொடுத்தாங்கல்ல அதை சொல்றேன். நான் மொத்தமா எவ்வளவுக்கு வித்திருக்கேன்ட்டு. ஆமா. ஸோ சூப்பர் கைஸ். இந்த டேர் நம்ம வந்து பக்கவா முடிச்சிட்டோம். கஸ்டமர்ஸ் வாங்க ஆண்டி நம்ம கடை தான். ஓகே பாய். ஏங்க நீங்க இப்படி தலையாட்டும் போது இப்படி ஆடு நல்லா இருக்குங்க. ஓகே ஸோ வாங்க. ஆண்டியோட ஷாலு. ஆண்டி போட்டோவா? ஹாய் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். எடுத்துக்கலாம். நீங்க சென்னையா? நான் கோயம்புத்தூர். ஓ சூப்பருங்க. பாய் பார்க்கலாம். டாடா. ஓடி வாங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க? ஓகே பார்க்கலாம் சொல்லும். பை அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர். சொல்லமாடா வாங்க டைம் ஆயிடுச்சு. கோ. ஹாய் கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டிவி ஆஃப் பண்ணுங்க. என்ன பேசுறது கேட்காது. மியூட்ல போட்டேன் கைஸ். ஹாய் கைஸ். நம்மளோட வீடு வந்து அதெல்லாம் தான். இது வந்து ஹோம் டூர் இல்லை லூஸ். என்ன பண்ணுறது? நான் எதுக்கு வந்தேன்னா நான் வந்து கார் வாங்க போகிறோம். சூப்பரான விஷயத்த நான் இதுக்குள்ளே ஒளிக்கி வச்சுருக்கேன். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. கெஸ் ஓகே அதான் ஒளிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அது வந்து உள்ளே இருக்குது. அது என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு செலவா நம்ம கார் வாங்க போகிறோம்ல. காரில் வந்து காரே இன்னும் வாங்கலை. அதுக்குள்ளே காரா அப்படின்னு தான் வந்து எடுத்தோடனே அந்த கேமரா மேடம் கேட்டார். எனக்குமே எல்லாம் தோணும். பட் நான் வந்து கார் வாங்குறோம். கார் ஏன் அழுவுறீங்க அதுக்கு? அதுக்கப்புறம் டேஷ்போர்டில் வைக்கிறதுக்காக ஒரு பொம்மை வைப்பாங்களே தலை டிங் 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 டிங்னு ஆட்டிக்கிட்டே வரும். அது வாங்கியிருக்கேன். ஆமாம் நானே இப்படி உட்காந்து ஆடலான்றேன். கார் யார் ஓட்டுவா? உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அச்சுன்னு கேட்பீங்க. தெரியாது. பலூன் வச்ச காராக வாங்கணுன்றது. ஓட்ட தெரியலனா பரவாயில்லைங்க. பலூன் இருந்தால் போதும். நம்மளுக்கு எதுவும் ஆகும். நம்மளுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு வெளில வரணுங்களுக்குன்னு வைங்க. ஃபஸ்ட்டு கீச்செயின் காட்டவா இல்லைனா வந்து டேஷ்போர்டில் வைக்கிறது காட்டவா? கீச்செயின் உனக்கு? அப்போ நான் டேஷ்போர்டில் வைக்கிறதா காட்டுவேன். காமிக்கிறேன். நரட்டா உசுமாக்கிட்ரு பாருங்க. சரிங்கன்னு போட்டுருக்கான். எப்படி இவன் கூட்டாக்கானா? கூட்டா எப்படி கியூட்டா இருக்கும். ஏய் சாமாடி நீ கூட்டா கீசனத்து நைஸ் அவ்வளோ வச்சுக்கிறான்டா. பண்ணி ஆமாம் 320 ரூபா கொடு. இது நான் எங்கே வாங்கினேன்னாங்க, இது வந்து மயிலாப்பூர் ஒரு கடை இருக்குது. இது வந்து நம்ம சொன்னோம். சத்தியமாக மயிலாப்பூர் தான் போய் வாங்கினேன். சத்தியமாடா. மினி கடி துபாய்னு ஒரு கடை இருக்குது. பட் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது கைஸ். இந்த கிச்சன் நான் வந்து அங்கே தான் வாங்கினேன். செம்ம க்யூட்டாக இருக்கான். ஆனால் செம்ம காஸ்ட்லியும். இவன் 320 ரூபா. எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிட்டா. எனக்கு ஒரு வாட்டி
வாங்கிட்டேன் கைஸ். காமிங்க ரஷிங்கன் உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரஷிங்கன் உடஞ்சிருச்சா? அது அந்த ஃபோர்ஸில் இப்படி விட போகிறான்ல, அந்த ஃபோர்ஸில் வந்து கிராக் விடும். ஃபோர்ஸில் எடுக்கும் எல்லாம் காண்டா தான் போவாங்க. இவங்க சிரிச்சுன்னு போகிறான். என்ன நேரத்துக்கு சிரிப்பு மட்டும்தான் வரும். அவன் செமையாக க்யூட்டாக சிரிப்பான்டா. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். க்யூட்டாக இருக்கானாடா? சாப்பிட்டு கிளம்புங்க. நடத்துகிறேன். ஏன் ஆமாம், எங்கள் ஊர் பாஷை தானே அவங்ககிட்ட பேச முடியும். ஆக்சுவலாக அவன் என்ன சொல்லனா கைஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட பேசும்போது அவனோட ஸ்லாங்கில் தானே எனக்கு வரும் ஆப்வியஸ்லி. அதுதான் அவன் கலாய்க்கிறான். இந்த மாதிரி பண்ணாதீங்க மிஸ்டர் லூசு. 2 3 எது டிங் டிங்னு ஆடுற மாட்டீங்களா இவளை வாங்கிறதுக்கு? ஆமாம் ஆமாங்க. ஏய் மண்டை தனியாக வந்து கிளி கிளி பாட்டுற வச்சு அட்டி மண்டையை தனியாக எடுத்துறாதரா லூஸு. அம்மா வந்து பதறிட்டாங்க. ஏன்னா அத்தை பொண்ணு காணோம். அவள் வந்து அவள் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு தாங்க. சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க, ஆனால் பெரிய பொண்ணு. நீங்கள் போங்க, நான் சாப்பிட வரல. நாங்கள் சாப்பிட்டோம். ஆமாம், நாங்கள் கேஎஃப்சியில் போய்ட்டு நல்லா சாப்பிட்டோம். போயிட்டு வாங்க, நம்ம அங்கே மீட் பண்ணலாம். ஓகே எடுப்பேன். ஓகே பாய். ஃபோன்லாம் பண்ணால் எடுப்பீங்களா? ஏய் சலோ கதவு மூடுறா. டே கதவு பூட்டு. இல்லை அப்படி பேசாதான் என் வாய்ஸ் கேட்குது. நான் என்ன பண்ண முடியும்? நான் வரமாட்டான் அவன். அங்கே பாருங்க, டிங்கு டிங்கு டிங் க்யூட்டாக இருக்கா. இது 2 தான் நான் வாங்கினேன். இதே எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து 350 rupees. நல்லாக்கா? ஆமாம், இது என்னோட தம்பி இவன். இல்லை என் ஆளு. இப்படி வச்சுப்போமா? இது நான் தான்டா இனாட்டா. நான் இன்னும் கொஞ்சம் காருக்குள்ளே வைக்க வேண்டிய கியூட் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது என்னன்ட்டு கார் வாங்கிட்ட அப்புறம் தான் உங்கள்கிட்ட காட்டுவேன். இதெல்லாம் காமிக்கிறீங்க, காரை எப்போ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக காட்டுறேன். இது என்னதுன்னு கேட்குறான். அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்குறான். இதுதான் அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டணும்னா அப்படி டச்சக்குன்னு ஒட்டிக்கும். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்களே, என்னோட ஃப்ரிட்ஜுக்கு மேலே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சாப்பிட்றது இல்லைடா. அது மோந்து பார்த்துக்கிட்டு இதுவும் நான் அங்கேருந்து தான் வாங்கினேன். இது வந்து நம்ம நியூ இயருக்கு நாம் வந்து புதுசாக ஏதாவது போடணும்ல. நீங்கள் நியூ இயருக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தீங்களாச்சும் எங்களை கூட்டு போய் காட்டுறேன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் சத்தியமாக நியூ இயர் ட்ரெஸ்ஸே எடுக்கலைங்க. அதான் வந்து இது வாங்கியிருக்கேன். அப்போ நியூ இயருக்கு புது ட்ரெஸ்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்கும் வாங்கினுங்க. எல்லாமே அங்கே தான் வாங்கினேன். ஓகேவா? இருக்கு. அவன் தான் மாட்டிக்கிட்டு அலைய போகிறான் எப்படின்னு நான் வாங்கினது. ஸோ அது அவன் பேக் தான். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நம்ம இப்போ வந்து வெசநகர் பீச்சில் இருக்கோம். நான் வந்து இது நான் வந்து இதை வாங்கிட்டு வந்தேன். லைக் 50 rupees. ஆமாம், க்யூட்டாக இருக்குல்ல. இது நம்ம போட்டுட்டு இப்போ வந்து வெசநகர் பீச்சுக்குள்ள போகிறோம். இங்கே வந்து திருவிழா மாதிரி இருக்குது. செம்ம க்ரௌடு, செம்ம ஜாலி, செம்ம ஃபன் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ பீச்சுக்குள்ளே போகிறோம். என்ன பீச்சு? வெசநகர் பீச். வாங்க போகிறோம். சூஸ் பண்ணணுமா? நம்மளே சூஸ் பண்ணிக்கலாமா? எடுக்கிறாங்களே இதுவா? ரொம்ப குட்டியாகுடா. பாட்டி இது கை எரியுமா? கை எரியாதானே? ஐயா பாட்டி கை எரியுமா? எரியுமா பாட்டி? இன்னும் எரியுமாடா பாட்டி? அவன் எரியும் சொல்கிறான். எரியாது. நீ அந்த கை எப்படி ஆடுது போகிறேன் பயத்தில் எனக்கு. எப்படி இருக்கு காய் பாட்டி? இங்க சூப்பரா இருக்கு. அதிகமா நல்லா இருக்கு. 30 rupees. நல்லா இருக்கா? யாருமே
தேங்க்யூ. அந்த கிரவுட்ல இருந்து வெளியே வந்திருக்கோம். செம்ம கிரவுடா இருக்கு. நாங்கள் அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்குள்ள 45 மினிட்ஸ் ஆச்சு. 12 o'clock நாங்கள் அங்கே கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு 5 நிமிஷத்துலேயே. ஆனால் வெளியில் வரதுக்கு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் செம்ம பண்ணா இருந்தது. இந்த நியூ இயர் வந்து நான் டெஃபினெட்லி மறக்கவே மாட்டேன்னா. ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான பேர் வந்து எங்கிட்ட விஷ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆச்சு. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமானேன். ஆமாம். அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா, இந்த க்ரௌட் நம்ம வாங்கணும்ல, அதில் வந்து ஒரு சைடு மட்டும் யாரோ பிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நீங்கள் எனக்கு டேர் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு தரணுமான ஆமாங்க. அதனால ஒரு பொண்ணு இது போட்டு நின்னாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு எனக்கு அது வேணும், அது வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. அவர் வீடியோ கட் பண்ணக்கப்புறம்ல அது கொடுத்துருங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவ்வளோ தாங்க முடிச்சு சொன்னாங்க. அதனால ப்ரோ என்ன ப்ரோ அது எனக்கு வேணும் ப்ரோ, நீங்கள் எனக்காக டேர் வாங்கி கொடுத்தீங்க, அதில் முடிச்சு சொன்னேன்னா சும்மா ஃபன் பண்ண. அப்புறம் அவங்கள்ட்ட கொடுக்கலான்னு கொடுக்குறது அவங்க வந்து நானும் அவங்க சப்ஸ்கிரைப் தாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க சொன்னாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாரா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி செம ஃபன்னாக போச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சீரியஸ்லி வேற லெவல் நியூ இயராக இருந்துச்சு.